அதாவது கோர்ட்டுக்கு போகாத, போலீஸ் போகாமல் வாழு அப்படின்னும் போது, இப்போ எனக்கு அகென்ஸ்டாக அப்படி யாராவது ஒருத்தர் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னும் போது அதுக்கு நான் நீதி கேட்டு யாராச்சும் ஒருத்தரை நான் போய் பார்த்து தானே ஆகணும். அதுக்கு தான் ஸ்டேஷன் இருக்குது. போய் புகார் கொடுக்குறோம். அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ எப்படிப்பா வந்த, நீ எப்படிப்பா வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை சார் அவர் தான் தப்பு பண்ணான்னு அவர் சொல்கிறாரு. இல்லை சார் நான் சரியாக வந்தேன்னு இவர் சொல்கிறாரு. உடனே கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அதுக்கு உள்ளே போடுறாங்க. இவங்க 2 பேரும் 2 வக்கீல் வைக்கிறாங்க. இந்த 2 வக்கீலும் யார்? ஒரே பார் கவுன்சிலில் ஒரே இதில் உட்காந்து சாப்பிட்றவங்க தான். இவங்க யார்? அவர் சைனாலேருந்து வந்திருக்காரு, ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு வக்கீல். 2 பேருமே வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க தான். அவர் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவார், இவர் இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவார். இவர் கட்சிக்காரர் இவர், அவர் கட்சிக்காரர் அவர். ரைட்டு. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? என்னையாச்சு ஏதாச்சு இப்படி கொடுத்தா சரி அப்படி சொன்னேன் இப்படி போனால் 10 வருஷம் 5 வருஷம் ஆகத்தானே செய்யும் கேஸு. எல்லா பக்கமும் தப்பு இருக்கே சார், பூரா பக்கமும் தப்பு இருக்குது. நீ எப்படி ஜெயிச்சு வெளியில் வருவ? நம்மளாம் கிணத்துல கல்லை கட்டி போட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கி. நீ எவ்வளோ தான் நீந்தாலும் மேலே வர முடியாது. நீ ஏறின எந்த விலைவாசியாவது இறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இறங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்க? அது மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து இந்த காலத்தை வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அதாவது அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் ஆசைப்படலாம், பேராசைப்படாமல் யாராவது அடக்கி ஆளலாங்கிற சிந்தனைக்குள்ளே போகாமல், யாருக்கும் அடங்கியும் வாழாமல், நல்லா உழைச்சி யார் பிரச்சனைக்கு போகாமல், யார் வம்புக்கும் போகாமல் நம்ம பாட்டில் வாழ்ந்துட்டு அதுக்கு மீறி வர்ற பிரச்சனை வந்து அது விதியின் செயல். நாம் ஒன்றும் தடுக்க முடியாது சார். ஸோ இப்போ வந்து நான் தப்பே பண்ணல, நான் நேர்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நெஞ்சு நிமித்திட்டு போகும்போது கண்டிப்பாக இத்தனை பேர்கிட்ட அவன் தலை அடி. ஒன்று யார் நேர்மையாக இருக்க சொன்னா? சூப்பர் சார். 90 பேர் இங்கே எதுவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். நீ மட்டும் எதுக்கு கோமணம் கட்டிட்டு போகிற? இதை பூரா ஈசல் பிடிச்சி பூரா போய் முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமே. ஓகே. இப்போ வந்துக்கிட்டு நான் நியாயமானவன், நான் ஒழுக்கமான நீதியானவன் இருந்துட்டு போ. எவ்வளோ நாள் இருப்ப? நல்லவன் எவ்வளோ காலம் வாழ முடியும்? அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. எல்லா பக்கம் கோர்ட்டு, ஸ்டேஷன், அரசியல் எல்லாமே ஆகிப்போச்சு. ஓகே. ஸோ இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தாவேகா தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்த இந்த தலைவர், இவருடைய